அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு துவாவுமே ரொம்ப 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 நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அடிப்படை விஷயத்திலிருந்து பெரிய பெரிய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு, அதுவும் குறுகிய காலத்திலேயே கொஞ்ச நாள்லேயே நம்ம விரைவாக செல்வந்தராகணும், கை நிறைய பணம் இருக்கணும், நல்ல சம்பாத்தியம் இருக்கணும், நல்ல விதமாக செட்டில்டான லைஃப்பை வாழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறவங்களுக்கு இந்த 5 துவாக்கள் ரொம்ப 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 உதவியானது. ஏன் அப்படின்னா, இது நிறைய ஆலிம்களால், நிறைய உஸ்தாதுகளால் சிறப்பித்து சொல்லப்பட்டது. உங்களுக்கு பணம் வேணுமா, உங்களுக்கு நல்ல வேலை வேணுமா, நல்ல வருமானம் வேணுமா, நல்லா பறக்கத்தாக வாழணுமா, செட்டில்டாக வாழணுமா, இந்த 5 திக்ருகளை வளமையாக்கிக்கோங்க. விரைவாகவே அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். முழு ஈமானோட ஐவேளை தொழுகையை தவற விடாமல் பொறுமையையும் தொழுகையையும் கடைபிடித்துக்கிட்டே இந்த 5 துவாக்களையும் சேர்த்து ஓதிக்கிட்டே பாருங்கள். விரைவாக, ரொம்ப நாள்லாம் இல்லை, விரைவாகவே அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சோதிக்கப்பட்டு அவங்க பல பேருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஓதுனவங்களுக்கும் நிறைய மாற்றங்கள். இன்னைக்கு இப்போ நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு, இந்த அளவுக்கு நம்ம இந்தந்த விஷயத்துக்கெல்லாம், இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், அதுக்கு கூட நம்ம ஒரு ஆளை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த விஷயத்த அல்லாஹ் நம்மளை கொண்டு நிறைவேற்றிக்க வைக்கிறான், அதுக்கான வருமானத்தை நமக்கு கொடுத்துருக்கான். இன்னும் அப்படியே ஒவ்வொரு படியாக நம்ம ஏறுறத நம்மளால் கண் கூட உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப 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 எளிமையான அமல் தான் இது. இதில் நான் சொல்லக்கூடிய 5மே நீங்கள் மனப்பாடமாக பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்நாள் முழுக்க, உங்களுடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளுமே இதை மறக்காமல் நீங்கள் இதை ஓதிக்கிட்டே இருங்க. ரொம்ப எளிமையானது. இப்போ அது என்னென்ன அப்படின்னு வரிசையாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நாம் ஓத போகிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பரக்கத்துக்காக அல்லாஹ் தாலா நமக்கு வழங்கியிருக்க ரிஸ்கில் பரக்கத்தை கொடுத்து நமக்குன்னு விஸ்தாலமான வீட்டையும் கொடுக்கறதுக்கு முதலாவது துவா என்ன அப்படின்னா, அல்லாஹும் மௌஃபிர்லி தன்பி வ வசிஹ்லி ஃபி தாரி வ பாரிக்லி ஃபி ரிஸ்கி. அல்லாஹும் மௌஃபிர்லி தன்பி வ வசிஹ்லி ஃபி தாரி வ பாரிக்லி ஃபி ரிஸ்கி. அல்லாஹும் மௌஃபிர்லி தன்பி வ வசிஹ்லி ஃபி தாரி வ பாரிக்லி ஃபி ரிஸ்கி. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னுடைய இறைவனே, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் மௌஃபிர்லி தன்பிங்கும் பொழுது என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு. ஓ வசூலி ஃபி தாரி அப்படிங்கும் பொழுது என்னுடைய வீட்டை விசாலமாக ஆக்கி கொடு. ஓ பாரிக்லி ஃபி ரிஸ்கி, எனக்கு வழங்கியிருக்க ரிஸ்கில் பரக்கத் செய் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. இதை கட்டாயமாக ஓதுங்க. அதே மாதிரி இதை நம்ம ஒழு செஞ்சதுக்கப்புறம், நம்ம ஒழு செய்கிறோம்ல, ஒழு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் எந்த ஒரு துவா ஓதுறதுங்கிறது ரொம்பவும் சிறந்ததாக இருக்குது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால கூறப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுங்க. அடுத்து இரண்டாவதாக என்ன அப்படின்னா, இதில் நாம் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பணத்தை கொடு, எனக்கு செல்வத்தை கொடுன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக கேட்கக்கூடிய ஒரு துவா. நிறைய துவாக்கள்ல எனக்கு பரக்கத் செய், எனக்கு ரிஸ்க்குன்னு சொல்லும் போது எல்லாமே வழங்கிரும். ரிஸ்க்னா உணவு, உடை, இருப்பிடம், வேலை, தொழில், பணம், செல்வம் எல்லாமே ரிஸ்க் தான். ஆனால் இப்போ ரெண்டாவது நம்ம ஓத போகிற துவால குறிப்பிட்டு நம்ம அந்த செல்வத்தையே குறிப்பிட்டு கேட்குறோம். இந்த துவா என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வ வலதி வ பாரிக்லி ஃபீமா அக்தைதனி. அல்லாஹும் அக்ஸிர் மாலி வ வலதி வ பாரிக்லி ஃபீமா அக்தைதனி. அல்லாஹும் அக்ஸிர் மாலி வ வலதி வ பாரிக்லி ஃபீமா அக்தைதனி. இதில் எனக்கு செல்வத்தை கொடு, அதிகப்படியாக எனக்கு பரக்கத்தா செல்வத்தை கொடு, நீ எனக்கு கொடுத்துருக்க எல்லாத்துலேயும் உன்னுடைய அருளை எனக்கு கொடு, நீ அல்லாஹ் தஆலா எனக்குன்னு என்னென்னலாம் நீ நாடியிருக்கியோ அதில் எல்லாத்துலேயுமே எனக்கு பரக்கத் செய் அப்படின்னு கேட்குறோம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம பணத்தையும் செல்வத்தையும் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான துவாவாக இருக்குது. அதையும் நீங்கள் தொடர்ச்சியாக ஓதிட்டே இருங்க. அடுத்து மூன்றாவது துவா என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி
அஸ்அலுக மின் ஃபல்லிக வ ரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபல்லிக வ ரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபல்லிக வ ரஹ்மதிக ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், உன்னிடத்துல நான் வந்து கேட்குறேன். என்னென்னலாம் கேட்குறேன் அப்படின்னா, அல்லாஹுடைய நம்ம ரஹ்மத்தை கேட்குறோம். உன்னுடைய கருணை எனக்கு கொடு. நீ எனக்கு உன்னை தாண்டி நான் யாருக்கிட்டேயுமே எதிர்பார்க்காம நீயே எனக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடு. எனக்கு தேவையானது, எனக்கு வாழ்க்கையில் என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே அல்லாஹாலா கிட்ட நம்ம கேட்குறோம். அல்லாஹ் மட்டுமே நமக்கு உதவணும், வேறு யாருக்கிட்டையும் நம்ம கையேந்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இது. அதனால் இன்ஷா அல்லாஹ் இதையும் மோதுங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, நான்காவதா, அல்லாஹும் மக்ஃபீனி பி ஹலாலுக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபல்லிக அம்மன் சிவாக். அல்லாஹும் மக்ஃபீனி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபல்லிக அம்மன் சிவாக். அல்லாஹும் மக்ஃபீனி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபல்லிக அம்மன் சிவாக். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் வந்து அல்லாஹ்கிடத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும். அல்லாஹ் கிட்ட நீ தடுத்ததுலேருந்து என்னை பாதுகாத்து, நீ போதும் ஆகும், இது எதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹால நமக்கு பிரிச்சிருக்கான்ல, ஹராம் ஹலால். அந்த ஹராம்லேருந்து விலகி ஹலாலை கொண்டு எனக்கு திருப்தியை கொடு, அதில் எனக்கு பரக்கத்தாக கொடு, அந்த ஹலாலில் நான் முன்னிறவை அப்படின்னு நாம் அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துவா. நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, ரொம்ப பண தேவையில் இருக்கீங்க, கடனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த துவா உங்களுக்கு ரொம்ப உதவியானது. இதை அதிகமாக உதவுங்க. அடுத்து கடைசியா 5வது என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப வல் கினா. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹுமே இன்னி அஸ்ஸலுக்கல் அப்படிங்கும்போது அல்லாஹாலா எனக்கு கொடுன்னு கேட்குறோம். என்னென்னலாம் கேட்குறோம்? வல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃபா வல் கினா. இது நாளுடைய அர்த்தம் என்ன? எனக்கு இறையச்சத்தை கொடு, நேர்வழியை கொடு. வல் ஹுதா அப்படிங்கும்போது நேர்வழியை கொடு, வத் துகா அப்படிங்கும்போது இறையச்சத்தை கொடு, வல் அஃபாஃபா வல் கினா அப்படிங்கும்போது யாருக்கிட்டையும் நம்ம கையேந்தாம அல்லாஹ்கிட்ட மட்டுமே கேட்கக்கூடிய அந்த ஒரு தன்னிறைவை எனக்கு கொடு. அதே மாதிரி எனக்கு செல்வத்தை கொடு, அதில் வந்து எனக்கு பரக்கத் செய், அதில் நீ எனக்கு அதை போதுமானதா இருக்கிறதுல திருப்தி கொள்கிற மாதிரி எனக்கு நீ பண்ணி கொடு அப்படின்னு நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். இந்த 5 துவாவுமே ரொம்ப 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 ஸ்பெஷலானது, ரொம்ப அனுபவபூர்வமானது. இதை பலருடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக ஓத அவங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறத அவங்களால கண்கூட உணர முடியுது. அதுவும் ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கல, குறுகிய காலத்திலேயே அவங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஓதுன கொஞ்ச நாள்லையே, ஒரு சில நாள்லையே. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த 5 துவாக்களையும் நீங்கள் வந்து மறக்காமல் இதை நீங்கள் எந்த நிலையில் வேணாலும் மோதலாம், எந்த நேரத்தில் வேணாலும் மோதலாம். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் ஐவேளை தொழுகைக்கு அப்புறமும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 11 முறையோ, இல்லை உங்களால் 100 முறை கூட என்னால் ஓத முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100 முறை கூட நீங்கள் ஓதலாம். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் 11 முறை, அப்படி இல்லாட்டி ஒரு நாளைக்கு 11 முறையாச்சும் ஏதாச்சும் ஒரு தொழுகையில் சூஸ் பண்ணி 11 முறை நீங்கள் ஓதுங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் 11 முறை. இதில் 5மே இருக்குங்கிறனால ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒன்றா பிரித்து மோதலாம். இல்லை நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் 5 எல்லாத்தையுமே நான் ஓதுறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, உங்களுடைய விருப்பம். ஒரு நாளைக்கு 11 முறையாச்சும் குறைந்தது ஓதுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணி பார்க்காத அளவுக்கு நல்ல மாற்றத்தை உங்களால் கண்கூட உணர முடியும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹும் நம்ம முழுசாக நம்பி நம்ம போயிட்டோம். அல்லாஹ் நீ தான் எனக்கு நீ என்னுடைய பாவங்களை மன்னிச்சு எனக்கு பரக்கத் செய், உன்னுடைய கருணையை எனக்கு கொடு, எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு தீர்த்து வை, என்னுடைய ஆசைகள் எனக்கு நிறைவேற்று, என்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் எனக்கு நீ கபலாக்கி கொடு, எனக்கு உன்னை தாண்டி யார் இருக்கா, எனக்கு நீ தான் செய்யணும் அப்படின்னு நம்ம அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட முழு உரிமையோடு கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்மளை வெறும் கையோடு அனுப்பவே மாட்டான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஐவேளை தொழுகை. அதை ஸ்கிப் பண்ணாமல், அதை தவறாமல் தொழுதுகிட்டே இருங்க. கூடுதலான தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை,
லுஹா நஃபில் இந்த மாதிரி உபரியான தொழுகைகளையும் சேர்த்து தொழுதுகிட்டே இருங்க. விரைவாக நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய 5மே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான துவா. அதனால் இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அதனால் அவங்க ஓதி அவங்களுடைய வாழ்க்கையில் பலன் கண்டாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலியை அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.